நண்பர்களே, இன்றைக்கி என்னோட 2000 ரூபாய் எப்படி போச்சுன்னு ஒரு சோகத்துலேயும் அதே சோகத்தில் ஒரு சந்தோஷமும் இருக்குது. நான் என்னன்னு சொல்கிறேன், சண்டேனால காலையில் 12 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு துணியை மடித்து வச்சுட்டு எப்பயுமே காலையில் எழுந்துச்சு நமக்கு தண்ணி குடிக்கிற பழக்கம் உண்டு. நீங்களும் பழகிக்கிங்க, உடம்புக்கு நல்லது. ஞாயிற்றுக்கிழமையான என்ன வேலை பேச்சுலர்ஸுக்கு துணி அலசுறது தான். அதை அலசி போட்டுட்டு நம்ம கரடி மாமாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வாடான்னு சொல்லி வெளியே கிளம்பியாச்சு. கரெக்டாக வந்தான். சொன்ன டயத்துலேருந்து ஒரு மணி நேரம் லேட்டாக வந்திருப்பான். அதுக்கப்புறம் நானும் கரடி உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது இன்றைக்கி என்ன பண்ணலாம், எங்கே போகலான்னு சொல்லி அதை முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்திருந்தார். ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது அப்படி நம்மளை ஒரு சின்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனார். அது நமக்கு வேறு லெவல் ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. இதுதான் எனக்கு நடந்த ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படியே அங்கேருந்து கட்டடிச்சா இங்கே தான் நம்ம போனோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பாடியை நல்ல ஒரு செக்ஸாக கொண்டு வரணும்னா சில ஃபுட் ஹேபிட்ஸ் வேணும். ஸோ நான் மார்னிங் ஃபுட்டுக்கு என்ன எடுக்க போகிறனோ அந்த ஐட்டத்தை தான் வாங்க வந்தேன். ஃபுல் மழை. ஒரு வழியாக மழை நின்ன பிறகு நம்ம ரூமுக்கு நடந்தே வந்தாச்சு. அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரு கூடமே லிஃப்ட் ஒர்க் ஆகலை. அதனால 4 மாடி நம்ம ஏறி தான் ஆகணும். ஏறி மேலே போன பிறகு இன்னைக்கு சண்டே ரூமெல்லாம் கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு வாங்கின பொருட்களை பார்க்கலாம். இதுதான் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம வாங்கின பொருள். பாதாம், கொள்ளு, கருப்பு சுண்டல், அப்புறம் நிலக்கடலை, பாசிப்பருப்பு, கொஞ்சம் சோயா சங்க்ஸ் ப்ரோட்டீனுக்கு, அப்புறம் பேஸ்ட்டு கொஞ்சம் நம்மகிட்ட இல்லை. அந்த பேஸ்ட்டு, ஒரு சோப்பு, கொஞ்சம் கிறிஸ்மிஸ் பழம். ஸோ இதை வச்சு தான் நம்ம எப்படி சாப்பிட போகிறோம் சொல்ல போகிறேன். நாளையிலேருந்து பக்காவாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.